குட் மார்னிங், ஹாப்பி சாட்டர்டே மார்னிங். 60 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம் மகாபலிபுரம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு வந்திருக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே யார் யார் சாப்பிட்டு இருக்கிறாங்க, அவங்க எங்கே இருந்து வந்திருக்கிறாங்க, ஏன் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிறாங்க, என்ன சாப்பிட்றாங்கன்றது எங்களுக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என் கூட இருக்கிறவங்க ராபின் காஸ்ட்ரோ, வேல்முருகன், மாரி, காளி, கோபால், பிரவீன், இவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுடைய என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க டிஎன்பி வீரர்கள். அவங்க என் கூட பயணிக்கிறதுக்கு விரும்புறாங்களா அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு நபர் நான் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, ஐ எம் வெரி கிளாட் டு மீட் யூ, ஸ்பீக் டு யூ அப்படின்னு சொன்ன வார்த்தைகளை மட்டும் நம்ப முடியாது. அவங்க உடல் மொழி உண்மையிலேயே நம்மளை சந்திக்கிறதுக்கு விருப்பமா இருக்கிறாங்களா, இல்ல கோபமா இருக்கிறாங்களா, இல்ல நம்ம மேல வெறுப்பா இருக்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இருக்கு. அது வார்த்தைகளால மட்டும் தெரிஞ்சுக்க முடியாது. இந்த வார்த்தை எப்படி பேசப்படுகிறது, the tone and tenure of the words, அது சொல்லிக் கொடுக்கும். உடல் மொழி சொல்லிக் கொடுக்கும். அவங்க உடல் நர்வஸ் ஆயிருந்துச்சுன்னா சம்திங் ராங். அவங்க முகத்துல வேர்வை வருதுன்னா அவங்க நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஆள் நடந்து போகும்போது வெற்றி நடை போடுகிறாரா, இல்ல வேதனையான நடை போடுறாரா, இல்ல தோல்வி நடை போடுகிறாரா, இல்ல சிந்திச்சிட்டு இருக்கிறாரா அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ உடல் மொழி தான் நமது தொடர்பு திறனை நிர்ணயிக்கக்கூடியது. வார்த்தைகளை விட உடல் மொழியை வச்சுதான் தொடர்பு திறன் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த உடல் மொழியை, அது ஒரு கலை, அந்த கலையை கற்றுக்கொள்வதற்கு நீங்க முயற்சி செய்ய வேண்டும். இப்போ தமிழ் மொழி கத்துக்கிறோம், ஆங்கில மொழி கத்துக்கிறோம், கம்ப்யூட்டர் மொழி கத்துக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலாக ஒரு மொழி கத்துக்க வேண்டியிருக்கு, body language. So apart from learning Tamil language, English language, computer language, we should learn body language. That can improve your communication skills. I am very sure you'll start learning about the body language and improve interpersonal relationship. Wish you all the best and happy Saturday.